அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை தேர்தலை பொறுத்தவரை என்ன கோரிக்கைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லாமல் நாம் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு, யாருக்கு எந்த தொகுதி எங்கே போகுதுங்கிறதெல்லாம் அவங்க கையில் விட்டுட்டு இந்த தேர்தலுக்கு வேலை பார்ப்பது நம்முடைய தலையாய கடமை என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்ற அந்த உறுதியை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக ஒவ்வொரு வீட்டுக்கா போய் என்னென்ன அரசு திட்டங்களால் அவர்கள் பயன்படுகிறார்கள் என்பதை அவங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய, என்னென்ன திட்டம் வருதுமான்னு கேட்டால் தான் அவங்களுக்கு வாங்கி மறந்துருப்பாங்க சிலதெல்லாம். அதனால் என்ன திட்டம் வருது, எதை பயன்படுத்துகிறீர்கள், விடியல் பயணத்தை பயன்படுத்துகிறார்களா, தினம் பஸ்ஸில் யாரும் கேட்கறது கிடையாது, கட்டணம் கேட்பது கிடையாது. ஏறி போகும்பொழுது 10 நாள் போகும்பொழுது யாரும் கட்டணம் கேட்கலன்னு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிறோம், மறந்துடுவாங்க. அதனால் அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக, காலை உணவு திட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக, புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக பயணக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கையை கேட்கும் பொழுது அதை மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே மிக முக்கியமான ஒன்று, தேர்தல் களம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த பிஎல்ஏ அது இது எல்லாம் கிடையாது. கட்சிக்காரங்க பூத்தில் உட்காருவாங்க, போய் ஓட்டு கேட்பாங்க, வேலை செய்வாங்க. இப்பொழுதுதான் இந்த புதிய முறை வந்திருக்கு. இப்போ அது இருக்கும் பொழுதே இந்த டிஜிட்டல் ஏஜென்ட், பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகி எல்லாம் மாறிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இந்த டிஜிட்டல் ஏஜென்ட்டுங்கிறவங்க முக்கியமான விஷயமா மாறிடுவாங்க. அதுக்கு நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க. இது என்னது, இது நம்ம கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து போய் யார் யார் உறுப்பினராக சேர்றீங்கன்னு சொல்லி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. தலைமை கழகத்துக்கு அனுப்புனா கார்டு வந்துடும். இது சுலபமாக இருந்தது, எளிமையாக இருந்தது. இதை விட்டுட்டு இப்போ எதுக்கு ஆப்பு, அது இது யாருக்கு புரியும், யாரால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் மிக சிறப்பாக எல்லா ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், மூத்த முன்னோடிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட எப்படி இதை பயன்படுத்துறது, என்ன பண்ணுறது, இதன் பயன் என்ன என்று புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். யாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணலை. வீடு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய கழகத்தின் நிர்வாகிகள் அந்த பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டோடு போய் இதை செயல்படுத்தி வெற்றிகரமாக அங்கே உறுப்பினர் சேர்க்கையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நம்மால் முடியும் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அதனால் இப்பொழுதே அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டோம். அதை நாம் பெருமையோடு இங்கே பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற அதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்தால் படக்கூடிய பாடுகள், அவங்க நம்முடைய உரிமைகளை எப்படி தட்டி பறிக்கிறார்கள், இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி சரி செய்து இன்னும் முன்னேற்ற பாதையிலே தமிழ்நாட்டை கொண்டு போகிறார்.
புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க. நம்ம ஏற்றுக்கலைன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி நமக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்லை, நிதி நெருக்கடி கொடுக்கிறார்கள். நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எந்த வகையிலும் தருவதில்லை, ரயில்வேல கொடுக்கறதில்லை. ஆனால் இதையெல்லாம் இந்த சிரமங்களை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு சிறந்த நிர்வாகியாக எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய வகையிலே தலைவர் கலைஞர் அவர்களிடம் பணியாற்றி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தின் வழியாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை நடத்தி செல்கிறார்கள். அதை நாம் மக்களிடம் பதிவு செய்ய வேண்டும். இது இல்லைன்னா, தலைவர் கலைஞரிடம் கற்ற பாடம் இல்லை என்றால், இத்தனை நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் இல்லை என்றால், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்காது. அதனால இந்த அரசியல் அனுபவம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருப்பதால் தான் இன்று எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்ன அழுத்தம் வந்தாலும் தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே அவரால் தொடர்ந்து அழைத்து செல்ல முடிகிறது என்ற கருத்தை நாம் அங்கே பதிய வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய திட்டங்களை நினைவுபடுத்துவது, யாரால் தமிழ்நாட்டை வழி நடத்த முடியும், யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்க. இத்தனை நாள் பிஜேபியோட கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி பேசுறத கேட்டிங்கன்னா, அவர் பிஜேபியில் இருக்காரா அதிமுகவில் தான் இன்னும் இருக்காரா என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே கோயிலை பற்றி பேசுகிறார். அதை பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கார். எல்லாரும் நம்மளே பார்த்தோம். இப்போ ஒரு மிகப்பெரிய குடமுழுக்கு திருச்செந்தூரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடித்து காட்டி இருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு, முதலமைச்சருக்கு இருக்கு. அதனால எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் அதன் வெற்றிக்கான நாம் நம்முடைய உழைப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓரணியிலே தமிழ்நாடு, கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, மக்களையும் ஒரு அணியிலே இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு, இதற்கு அடுத்து முகாம்களை, மக்களுக்கான முகாம்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்திலையும் அந்த முகாம்கள் நடைபெறும். யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை நியாயமாக யாருக்கு கிடைக்கணுமோ, யாருக்கு விடுபட்டிருக்கோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை நீங்கள் தான் செய்யணும். அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வேணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு உதவி செய்யக்கூடிய இடத்திலே நாம் தான் இருக்கிறோம். அதனால் மக்களுக்கும் அவர்களுக்குமான பட்டா கிடைக்கலையா அதை வாங்கி தரது, இதெல்லாம் அந்த முகாம்களின் வழியாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருப்பாங்க. அதனால் எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொண்டு செய்து தர வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறது. பிஜேபி வாக்காளர் பட்டியலை குளறுபடி பண்ணியே பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் கழகத்திலிருந்து, அறிவாலயத்திலேருந்து 10 தடவை பட்டியலை சரி பாருங்க, 20 தடவை சரி பாருங்க, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் தயவு செய்து இந்த தேர்தலில் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் அந்த வாக்காளர் பட்டியலை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏன்னா அங்கே நம்ம எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிட்டோன்னா தேர்தலில் பாதி வெற்றி பெற்று விட்டோம் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு தேர்தலை நாம் அணுக முடியும். அதனால் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 200 வெற்றி 200 இடங்களில் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கையும் நாம் தாண்டி சாதனை செய்து காட்ட முடியும். அந்த இலக்கோடு இந்த தேர்தலுக்காக இன்றிலிருந்து பணியாற்ற தொடங்குவோம். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கும் ஃப்ளைட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க டைம், அதனால் சீக்கிரம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.